நீர் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர். போதும்னு சொல்லாத, போதும்னு சொல்லாத. எதையும் தாங்கக்கூடிய கிருபையை கேளு. நீ நில்லாதே, நீ போ, திரும்பி பார்க்காத. உண்மையிலே நிறைய பிள்ளைகளுடைய இருதயம் அப்படிதான்ப்பா இருக்குது. போதாண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கும் போது கூட நிறைய பேர் அப்படிதான் வந்திருந்தோம், எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு முகமுகமாய் தெளிவாய் நிறைய பேரோட வார்த்தையை நீங்க பேசுனீங்க. இல்ல, நீ அதெல்லாம் யோசிக்காத, நீ யோசிக்க வேண்டியதில்லை, போதும் கர்த்தாவேன்னு சொல்ல வேண்டாம். அதை தாங்கக்கூடிய பலனை நீ தந்ததற்காக நன்றி. உங்க வருகை தாமதிக்கும்னா ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சாட்சி ஆண்டவர் எங்களை பார்த்து நீங்க சொல்லணும். உன்னை எதற்காக அழைத்தேனோ, உன்னை எதற்காக ரட்சிச்சேனோ, உன்னை எதற்காக முன்குறித்தேனோ, உன்னை எதற்காக இந்த இடத்துல நான் நட்டேனோ, உனக்கு எந்த பொறுப்பை எதற்காக கொடுத்தேனோ, இந்த காரியத்தின் வழியாக நான் உன்னை எதற்காக நடத்தினேனோ, நான் உன்னை நடத்தின அந்த பர்பஸ் அந்த பர்பஸ் முடிஞ்சிருச்சு. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை உன்னை கொண்டே நான் செய்து முடித்தேன். உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை உங்களை கொண்டே செய்து முடித்தேன் என்கிற அவருடைய வார்த்தை finished. எல்லாம் முடிந்தது. அந்த வார்த்தை எங்களோடு நீ பேசுகிறதற்காக நன்றி அப்பா.